சிறப்பான வாழ்த்துறை என்ற நல்ல பாடலும் கூட. தொடர்ந்து திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் டிஸ்கவரி புக் பேலஸ் நிறுவனர் திரு வேடியப்பன் ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம். இது எனக்கு நானே வாழ்த்துறை சொல்லிக்கிற மாதிரி தான். அதனாலதான் நான் சிவமணிக்கிட்ட கீழே சொன்னேன் வாழ்த்துறை பொறுத்த வரைக்கும் ஓகே பரவாயில்ல என்ன விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா சிவமணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப நம்மளுடைய தம்பி, அதான் சொல்லிட்டேன் எனக்கு நானே அப்படின்னு சொல்ற மாதிரி. சார்ஜா புத்தக கண்காட்சி தான் அவரோட வாழ்த்துறை எங்கிருந்து ஆரம்பிக்கணும், சார்ஜா உலக புத்தக கண்காட்சி தான் ஆரம்பிக்கணும். உண்மையிலே அவங்கள மாதிரினா சிவமணி மாதிரி அங்கே ஒரு 10-15 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. அவங்களாம் இல்லைன்னா இந்த வருஷம் 7வது ஆண்டா போடுறாங்க. இப்படி ஒரு தொடர்ச்சியான ஒரு நிகழ்வு சாத்தியமே இல்லை. ஏன்னா அங்கே அவ்வளோ நல்ல மனிதர்கள் எங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு, எங்களுக்கு எங்கே வேணும் அழைச்சிட்டு போகிறதுக்கு, உணவு கொடுக்கறதுக்கு, இல்லை இடத்துக்கு உதவி செய்கிறதுக்கு, அந்த மாதிரி ஒரு மனிதர் தான் முதல்ல எனக்கு சிவமணியாக இருக்கணும். ஒரு கொஞ்சரா நம்ம ஊருக்காரரா, நம்ம ஊர்னா தமிழ்நாட்டுக்காரரா அப்படி சொல்கிறாங்க. அங்கேருந்து பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்காரரா. அப்புறம் அவருடைய புத்தகங்கள் 2 நூல்களை நாங்கள் வெளியிட்டிருக்கோம். ஸோ தொடர்ந்து எங்களோட ஒரு நல்ல ஒரு நட்புலையும் ஒரு அன்புலையும் தொடர்ந்து எங்களோட இருக்கிறோம். இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் ஹார்மோன்களின் கவிதையை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த உடனே சொன்னேன், ஒருவேளை இப்படி நான் போட மாட்டேன்னு சொல்லி தான் அவர் அது சரண்டர் ஆகிட்டாரு போல. ஏன்னா அது நம்ம அண்ணன் வாசனர் இல்லையா, ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பர், உண்மையே ரொம்ப நல்லா தான் இருந்தது. அவர் வாழ்த்து கரெக்டு தான். ஆனால் நானும் நினைச்சேன் இது எதுக்கு ஆர்ட் பேப்பர் போடுறீங்கன்னு கேட்பேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் பார்த்துருப்பேன். ஏன் அப்படின்னா சரி விலை அதிகமாக வைக்க வேண்டியது வரும், விற்பனை வாங்குறவங்களுடைய சக்தி கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதெல்லாம் போய் கால்குலேட் பண்ணி இல்லை இது வேணாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கலாம். ஒருவேளை அதெல்லாம் நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு தான் அவரு உங்ககிட்ட வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா கவிஞர்களை காமூர் அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க ஒரு கவிஞருடைய மனதை புரிஞ்சு ரொம்ப அற்புதமாக ஒரு தொகுப்பு போட்டு கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த வகையிலே தம்பிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி. முதல்ல பெரிய உரையெல்லாம் நான் தயாராகலை, அவர்கிட்ட அதை சொன்னாங்க. இருந்தாலும் கூட என்னுடைய ப்ரெசன்டேஷன் நான் வரைக்கும் சந்தோஷம். சிவமணியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மட்டும் தான், வேற ஒன்றும் ஸ்பெஷலாக இருக்குல்ல. எல்லாமே இது முன்னு சொன்ன மாதிரி தான். அது என்னை பற்றி பாராட்டிக்கிற மாதிரி அவருடைய வாழ்த்துக்கள். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. குறிப்பாக மேடையில் இருந்த பெரியவர்களை பற்றி நான் நிறைய பேசணும். நான் உண்மையிலே எனக்கு அப்படி தயாராக ஐயா பேசுகிற மாதிரி நான் தயாரிப்புகள் ரொம்ப ஆமா பாத்தீங்களா. கடைசியாக ஒன்றை சொல்லிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. மிக சிறந்த நிகழ்வு உரையை தந்த வேடியப்பன் அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது. வேடியப்பன் அவர்களுக்கு ஒரு தகவல் என்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட நாவலே கொடுத்தாரு. அவர் நீங்கள் அவ்வளவு விரைவாக செய்தீர்கள், நான் செய்யவில்லை என்று குறைபட்டு கொண்டிருந்தாங்க. அதையும் நீங்கள் பதிவு செய்தாக வேண்டும். நாங்க 6 மாசத்துக்கு மேல எடுத்துக்கிட்டோம். நீங்க ஒரு 15 நாள்லயோ 10 நாள்லயோ செய்து கொடுத்தீர்கள் என்று ரொம்ப பெருமையாக என்னிடம் சொன்னார் என்பதையும் நீங்கள் பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக நன்றி. அழைத்துடன் மேலே ஆகச்சிறந்த நிகழ்ச்சி உரையை வழங்கிமைக்கு மிக நன்றி. முதல் முறையாக ஐயா ராமானுஜன் ஐயா, பாட்டழகன் போன்றவர்கள்லாம் முதல் முறையா அரங்கத்துல பார்க்கறது சந்தோஷமா இருக்குது. ஏன்னா அவங்கலாம் நிறைய நான் பார்ப்பேன், அவங்க குழுவில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க நிறைய நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வந்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து வாங்க, எங்களோட அரங்கையும் பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வேண்டுகோள் வைக்கிறேன். வருகை தந்த அனைவருக்கும் உங்கள் சார்பிலும் அனைவர் சார்பிலும் நானும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நாளை காலையில கபிலன் வைரமுத்து அவர் டிஸ்கவரி புக் பேலஸ் அவரோட புதிய நாவல் மாத்திய வெளி காப்பியம் முன்னாடி ஆகோல் வெளியிட்டாரு. அதோட தொடர்ச்சி 2வது பாகம் 2 தனி நாவலாகவும் அது இருக்கும். அதுக்கு ஒரு கையெழுத்து போடுறதாக வாசகர்கள் சந்திக்கிட்ட வராது. வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்களும் வாங்க. நாங்க அழைப்புதல் போடும்போது எப்போதுமே நான் பார்ப்பேன், ஒரு 50% பெண்கள் இருக்க வேண்டும்னு நினைப்பேன். ஆனா நான் கேட்ட ஒரு 4-5 பேருமே நான் வேற ஒரு நிகழ்வுல இருக்கிறேன்னு சொன்னதுனால ஒரே ஒரு அமுதா தமிழ்நாடனை மட்டும்தான் வாழ்த்துறையில் பதிவு செய்ய முடிந்தது. ஆனால் மத்தியானம் இந்த டிஸ்கவரிக்கு வரும்போது ரொம்ப எதிர்பார்க்கவே முடியாமல் கவிஞர் மதுரை மகாலட்சுமி அவர்களை நான் சந்திச்சேன். பார்த்த உடனே என்ன நிகழ்வு இருக்காங்க, சாயந்தரம் இருக்குன்னு காலையில ஏதோ வேலைக்கு வந்தவர்கள் நான் வீட்டுக்கு போல இங்கே இருப்பேன் அப்படின்ட்டாங்க. அப்படி ஒரு நிகழ்வுக்காக ஒரு 5-6 மணி நேரம் கூட நான் எங்கேயாவது காத்திருந்து விட்டு அந்த நிகழ்வுக்கு வருவேன் என்று சொல்லி வந்திருக்கின்ற மகாலட்சுமி அவர்களிடம் உடனே ஒரு புத்தகத்தை கொடுத்துட்டோம். நீங்க
நிமிஷம் ஏதாவது பேசுங்கன்ட்டு பேசுவதற்காக தயாராக இருக்கிறார்கள். அவர்களை நூல் குறித்தான சிறு உரையை வழங்குவதற்காக அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எங்க ஊர்ல ஒரு கவிஞருக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன், இன்ஸ்டன்ட் கவிஞர். நிகழ்வுல வந்து அமர்ந்ததுக்கு அப்புறம் அவசரமா இருந்த கவிதைகள் எழுதி மேடையில வாசிப்பாங்க, அதை கைத்தட்டலும் வாங்கிட்டு போயிடுவாங்க. அதனால அவருக்கு இன்ஸ்டன்ட் கவிஞர் வச்சிருக்கேன். அது மாதிரி இந்த நிகழ்வுக்கு அவசரமாக பேச அழைத்ததுக்கு இது இப்படி ஒரு வாய்ப்பு அமைச்சிருக்கேன். நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா மதுரை மட்டுமே, மதுரையை சுற்றி உள்ள ஒரு அறிமுகம் உள்ள ஒரு கவிஞர். நான் இதுவரை கவிஞர்னு சொல்லிக்கிட்டது இல்லை. ரொம்ப மகிழ்ச்சி இந்த நிகழ்வுல இவ்வளோ சான்றோர்கள் இருக்கிற ஒரு மேடையில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. அதுவும் கவிதைக்கான புத்தகம் ஒரு நிகழ்வு அப்படிங்கிறப்ப எனக்கு கொஞ்சம் உற்சாகம். ஏன்னா மற்ற ஒரு கட்டுரையோ அல்லது நாவலோன்னா ரொம்ப தயக்கம் இருக்கும். எனக்கு மிக நெருக்கமான கவிதை நூல். 1/2 மணி நேரத்தில் படிச்சு முடிச்சேன். ஏன்னா எனக்கு கவிதைகள் ரொம்ப நெருக்கம். 20 வருடமா கவிதை எழுதுறேன். என்னால் அதை புரிஞ்சுக்க முடியும். ஒரு கவிதையோட முதல் வரிகளையும் இறுதி வரிகளையும் கூட நீங்க கொடுத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்க முடியும் அதோட கவிதையை விட. ஏன்னா அவ்வளோ காதல் கவிதை மேல. இப்போ பொதுவாகவே ஒரு படைப்புங்கிறது சின்ன அசைவையாக கொடுக்கக்கூடிய படைப்புகள் அல்லது எழுத்துக்கள், ஓவியம், திரைப்படங்கள் இதுவா இருக்கட்டும், ஒரு சின்ன அசைவையாக கொடுக்குற படைப்புகள் நம்ம கொண்டாடுவோம். அது மாதிரி இதுல இந்த புத்தகங்கள் உள்ள அநேக கவிதைகள் ஒரு அசைவை நமக்குள்ள கொடுக்குது. என்னன்னா ஒரு யதார்த்தமான கவிதைகள், யதார்த்தமான வாழ்வியலை உள்ள கொண்டு வந்து எழுதிருக்கிறாங்க. உண்மையிலே பாராட்டணும். தொடர்ந்து அதை எழுதுறதுக்கான அத்தனை நியாயங்களும் இருக்கு இந்த கவிதைகளுக்கு. இன்னொன்று, எப்பவுமே நான் ஒரு வேர்க்கடலை கையில வாங்கி, ஒரு 20 ரூபாய்க்கு வேர்க்கடலை வாங்கி கையில வச்சிருக்கும் போது எப்பயுமே எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. ஒரு 10 சிறந்த வேர்க்கடலையே தனியாக எடுத்து வச்சுப்பேன். ஏன்னா அதை இறுதியா சாப்பிடுவேன். ஏன்னா அதோட சுவை இறுதியா எந்த சோடையும் இல்லாம நிக்கணும், அந்த ருசி நிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 10 வேர்க்கடலைய சிறந்த பெருசா பெரிய பருப்புகளா சேர்ந்து எடுத்து வைப்பேன். அப்ப முதல்ல கொஞ்சம் சுமாரான கடலை எல்லாம் எடுத்து, அது போல நான் இதுக்கு சொல்ல நினைக்கிற ஒரே ஒரு அது ஒன்றும் இல்லை, விமர்சனமோ அல்லது குறையோ கிடையாது. எனக்கு எப்பவுமே பெரிய பெரிய மால்கள்ல, இப்போ சென்னையில மால்கள் இருக்கு, நாங்க மதுரையில பிறந்து மதுரையில வளர்ந்தோம். ஒரு சின்ன டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போடணும்னா கூட எனக்கு ஒரு அயற்சி வரும், ஒரு பயம் வரும். ஐயோ இங்க விலை உயர்ந்ததா வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இது. எவ்வளவுதான் பொருளாதாரத்துல மேம்பட்டாலும் மதுரை மக்கள் அவ்வளவு சீக்கிரத்துல உயர்ந்த பொருளை வாங்கவே மாட்டோம். கத்திரிக்காயை பேரம் பேசா வாங்கி ஒரு வரலாறே கிடையாது இங்க. அப்ப அப்படியான ஒரு மனநிலை இருக்குல்ல. இப்ப சென்னை வந்ததுக்கு அப்புறம் பெரிய பெரிய மால்கள்ல போறப்போ பிரம்மாண்டா இருக்கு, ஏன்னா இப்படி ஒரு உலகம் இருக்கா அப்படின்னு. இப்போ ஒரு நூலை வெளியிடும் போது ரொம்ப ரொம்ப பயம் இருக்கும். எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு குழந்தைய கையில தூக்குற ஒரு பெருமிதம் இருக்கும் அப்படின்னு. ஆனா அது செலவழித்து ஒரு புத்தகமா போட்டு அதை கையில வாங்கும் போது இருக்கிற நிகழ்ச்சி அந்த குழந்தையோட பேரின்பமா இருக்கும். அது என்னை போன்ற படைப்பாளருக்கு தான் அது தெரியும், அந்த உணர்வு. நான் 3வது புத்தகம் இப்போ வெளியிட்டு இருக்கேன், அது டிஸ்கவரி தான் வெளியிட்டு இருக்காங்க. அது போல இந்த புத்தகத்தை வாங்கும்போது கொஞ்சம் பொறாமையா இருந்தது. ஏன்னா எந்த செலவுமே இல்லாம குறைப்பிரசவத்துக்கு இயங்கினவங்க நாங்க. 50,000 1 லட்சம் செலவழிச்சு இது சிசேரியன் பண்ணி பிறந்திருக்க மாதிரி அந்த மாதிரி ஒரு உணர்வு வந்தது. இவ்வளவு காஸ்ட்லியா போட்டிருக்காங்களே அப்படின்னு இருந்தது. ஆனா ஆதிராவோட விலை கம்மியா போட்டிருக்காங்க, அது ரொம்ப சிறப்பு தான். ஏன்னா இதுக்கான விலை இன்னும் அதிகமா போடலாம், ஆனா ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு விலை. ஒரு பிரமிப்பு வந்தது, இவ்வளவு அழகா ஒரு அச்சிட்டு இருக்காங்க, இவ்வளவு அழகா ஒரு வடிவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஆனா என்னோட பார்வை என்னன்னா, புத்தகங்கள் மிக எளிமையா ஒரு வாசகனோட கைக்கு ரொம்ப எளிமையா போய் சேரணும். அதோட பொருளும் அதோட கவிதையும் அதோட படைப்பும் மிக பிரம்மாண்டமா போய் சேரணும். நூல் பிரம்மாண்டமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்னோட பார்வையில. இது தவறு கிடையாது, நான் விமர்சிக்கல. அதோட எழுத்துக்கள் தான், அந்த வடிவம் தான் போய் சேரணும் எளிய மக்கள் கிட்டே. அதோட புத்தக வடிவத்தை பத்தி இங்க இது கவலையுமே இல்லை. ஒரு புத்தகத்தை கையில் வாங்காதவன் கூட ஒரு கவிதைகளை போய் சேரும். அப்ப பிரம்மாண்டம் எங்க இருக்குன்னா எழுத்துக்கள்ல இருக்கு. அப்படிதான் நான் பாக்குறேன்.
ஆனாலும் இது இந்த பொறாமை விட்டு எடுக்க முடியாது, கண்டிப்பா பொறாமையா இருக்கு. நான் எல்லா கவிதையுமே படித்தேன். அதுல பெண்களுக்கான கவிதைகள் தோழர்கள் சொன்ன மாதிரி ரொம்ப அதிகமா இருந்தது. ஏன்னா பெண்களோட உணர்வுகளை ஒரு மனிதன் புரிஞ்சுக்கிறாங்கன்னா அவன் ஆக சிறந்த படைப்பாளி தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பெண்களோட உணர்வுகள், அவங்களோட வழி வாழ்க்கை அப்படிங்கிறது மிக நுணுக்கமானது. அதை உற்று நோக்கிற ஒரு படைப்பாளி என்னைக்குமே வந்து சோட போனதே இல்லை. அவனால மிகச்சிறந்த படைப்புகளை கொடுக்க முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை. எல்லாமே கொஞ்சம் குறிப்பிட்டு இருந்தாங்க, நான் மடக்கு மணிக்கு வச்சிருந்தேன். எல்லாரும் சொல்ல சொல்ல அதெல்லாம் எடுத்து விட்டாச்சு. ஒரு 2 கவிதைகளை மட்டும் உங்களுக்கு. கண்ணீர் அப்படிங்கிற தலைப்பு. கண்ணீர் கண்ணீர் எப்போதும் கரை புரண்டு வர காத்திருக்கிறது. கண்ணீர் எப்போதும் கரை புரண்டு வர காத்திருக்கிறது. அதற்கு தேவை சிறிய துன்பம். கண்ணீர் எப்போதும் கரை புரண்டு வர காத்திருக்கிறது. அதற்கு தேவை சிறிய துன்பம். சிறிது உருகினால் போதும், எண்ணெய் போல பிரகாசமாக எரியும். அணையை உடைத்து வரும் வெள்ளம் போல உள்ளம் உடைத்து வருவது கண்ணீர். போகும் ஒழுங்கை எங்கும் தூண்டுதல் இருக்கிறது. பெரிய சிரமம் பொது இடங்களில். கண்களில் வழிவதை மறைக்க வேண்டும், துடைப்பதை துப்புரவாக செய்ய வேண்டும். சிவந்த விழிகளை சரி செய்ய வேண்டும். அழுகை ரேகைகளை தெரியாமல் அழிக்க வேண்டும். உதட்டின் துடிப்பை குறைக்க வேண்டும். ஆங்காரம் இல்லாமல் மௌனமாய் அறைய வேண்டும். இத்தனை சிரமங்களுக்கு இடையில் அழுதாக வேண்டும். யாரும் அழுகையை வரவேற்கவில்லை, ஆனால் ஆன்மா அழைக்கிறதே. வா, வந்து விட்டு போ, துடைக்கும் சுட்டு விரலோடு. எல்லாம் இருக்கு. எல்லாருக்கும் துயர் துடைக்கிறதுக்கு ஏதோ ஒரு வடிகால் தேவைப்படுது. அதுக்கு கண்ணீர் மிக பலமா இருக்கு, பலமா இருக்கு. நமக்கு ஆண்கள் பொதுவாக அழுகிறது இல்லைன்னு சொல்றோம். எனக்கு பாவமா இருக்கும். ஆண்கள் மேல எனக்கு கொஞ்சம் பாவமா இருக்கும். இல்ல, நீங்க வெளியிலேயே அழுகலாங்கிற அழுகையை விட்டு பாருங்களேன். அது ரொம்ப அடுத்த கட்டத்துக்கு நம்மள அப்படியே சுலபமா வந்து கடந்து போகுது. அப்ப அதனாலதான் பெண்கள் நீங்க பெண்கள் அழுகிறீங்கிறது நீங்க தானே. அப்ப நீங்க உள்ளுக்குள்ள அழுகிறீங்கன்னா என்ன காரணம்? அதனால அழுகைங்கிறது மிகப்பெரிய ஆறுதல். என்னை பொறுத்த வரைக்கும் கண்ணீர் வந்து கடவுளை விட மிகச்சிறந்ததுங்கிறாங்க. கண்ணீர் துளி. ஏன்னா கண்களுக்கே புலப்படாத கடவுளை என்பதை விட 2 சொட்டு கண்ணீர் கீழே விழுந்துருச்சுன்னா மிகப்பெரும் ஆறுதல். எனக்கு அதனால இந்த மாதிரி ரொம்ப பிடிச்சது. வா, வந்து விட்டு போ, துடைக்கும் சுட்டு விரலோடு. துடைக்கிற கரங்கள் இருந்தா இன்னும் ஆறுதல். கண்ணீர் விடுவது ஆறுதல், அதை துடைக்கும் கரங்கள் பக்கத்துல இருந்தா அதை விட மிகச்சிறந்த ஆறுதல். அது போல மிக ஆறுதலாக ஒரு படைப்புலகத்திற்கு இத்தனை அழகான கவிதைகளை தந்த கவிஞருக்கு வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன்.